வணக்கம். பொதுவாக வாழ்க்கையில் ஏதாவது நிகழ்வு நிகழ்ந்ததுன்னா, அது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்மால உறுதியா சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கலாம், முதல் வேலை கிடைச்சிருக்கலாம், முதல் செல்ஃபோன் வாங்கியிருக்கலாம். இது போன்ற நிகழ்வுகள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நிகழும்போது ஒரு பரவசமாக இருக்கும் இல்லையா? சிலது நாம திட்டமிட்டு செஞ்சிருப்போம். சிலது தன்னியல்பாக நிகழ்ந்திருக்கும். ஒரு செல்ஃபோன் வந்து யாராவது நம்மளுக்கு கிஃப்ட்டா கூட குடுத்துருக்கலாம். நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். மாறாக திருமணம், வேலை கிடைப்பது, குழந்தை பிறப்பது இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? இப்போ அந்த நிகழ்வ நாம எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருப்போம். மனதளவில், உடல் அளவில், வாழ்க்கையின் கோணத்தில் பல விதங்களில் நம்ம அந்த நிகழ்வுக்காக நம்ம தயார் செஞ்சிருப்போம். இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பல விதங்களில் நம்ம தயார் செய்து கொள்ளணும் இல்லையா? திருமணம்ங்கிறது சாதாரணமான விஷயமா? இப்போ வேலை கிடைக்கிது அப்படின்னா, வெளியூர் போகணும், நேர்முக தேர்வு அட்டன் பண்ணணும், எங்கே தங்குறது, அதுக்கப்புறம் எப்படி வாழ்றது, எல்லா நிகழ்வும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ வாழ்க்கையை நான் வந்து 3ஆக விளக்கியிருக்கேன். வாழ்க்கையில் வந்து மனிதர்கள், நிகழ்வுகள், உணர்ச்சிகள் இந்த 3ம் இணைந்தது தான் வாழ்க்கை. மனிதர்கள் நம்ம தவிர்க்கவே முடியாது. அப்பா, அம்மாவிலிருந்து யாராவது வேற்று மனிதர்கள் நம் வாழ்க்கையில் இடம்பெற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதேபோல் நிகழ்வுகள் ஏதாவது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இவை எல்லாமே நமக்குள்ள உணர்ச்சிகளை எழுப்பிக் கொண்டே இருக்கும். ஏற்கனவே பார்த்துருக்கோம். உணர்ச்சிகள் தான் எனர்ஜி. எனர்ஜியை நம்மால் நேரடியாக உணர முடியாது. அப்போது உணர்ச்சிகளாக அவற்றை உணர்வோம். இப்போ இந்த நிகழ்வுகள் வந்து அடிப்படையில் கவனிச்சிங்கன்னா ஒரு மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும். எனர்ஜெட்டிக்கலாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் நாம் அதே மனிதராக இருக்க மாட்டோம் இல்லையா? திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் நாம் பழைய மனிதராக இருப்போமா? குழந்தை பிறந்ததுக்கப்புறம், வேலை கிடைச்சதுக்கப்புறம் அது நாம் முழுமையாக மாற மாட்டோம். அதே சமயம் அதே மனிதராக நீடிக்கவும் மாட்டோம். ஒரு சின்ன மாற்றம் நிகழும். அது என்ன மாற்றம், எப்படி நிகழுது, இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். இப்போ அந்த நிகழ்வில் நம்முடன் வேறு யார் பங்கு கொள்கிறாருங்கிறது முக்கியம். இப்போ திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னொருவர் நம்முடைய வாழ்வில் இடம்பெறுகிறார். திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த நிகழ்வு நிகழ்ந்ததுக்கப்புறம் அதை இருவரும் எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அந்த மாற்றம் நமக்குள் நிகழும். ஒருவர் எளிதில் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடும், இல்லை ஒருவர் மிக உறுதியாக நான் மாற மாட்டேன்னு இருக்கக்கூடும். அதன் அடிப்படையிலும் அங்கே மாற்றங்கள் இருக்கும். இதை எல்லாமே நாம் கவனிக்கணும். ஏன்னா வாழ்க்கை என்பது நாம் தனியாக வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு மட்டுமே ஆனது. ஆனால் முன்பே சொன்னது போல் அதில் வேறு மனிதர்கள் இடம்பெறுவார்கள், நிகழ்வுகள் இடம்பெறும். அவை எல்லாமே உணர்ச்சிகளை தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த நிகழ்வுகள் வந்து என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நாம் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்போம். அதே சமயம் அந்த எதிர்பார்ப்பு கேட்டாது போல் அது நிகழுதாங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? இப்போ அந்த எதிர்பார்ப்பு அது ஈடு செய்யுதான்னு நம்ம அவதானித்து கொண்டே இருக்கணும். பல சமயங்களில் வந்து நாம் எதிர்பார்த்தது போல் எல்லாம் செல்லாது. ஏன்னா நான் திருமணத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில். இன்னொரு மனிதர் இடம்பெறப் போகிறார். நம்முடைய வாழ்க்கை அதன் பிறகு பழையபடி மாறாது. அப்போது திருமணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் என்ன நினச்சிருப்போம், திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இருவரும் தனியாக ஒரு வீட்டுக்கு போய் ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வோம். இல்லை சேர்ந்து கூட்டு குடும்பம் ஒரு வாழ்க்கையை மேற்கொள்வோம். ஏதோ ஒரு திட்டம் இருக்கும், மனசுக்குள்ளே ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி அது செல்லுது, நாம் எதிர்பார்த்த மாதிரி செல்லுதா, ஏதாவது மாற்றம் இருக்கா? ஏன்னா அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய எதிர்பார்ப்பை சரி செய்து கொள்ளலாம், இல்லைன்னா நம்மை சரி செய்து கொள்ளலாம். நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை போகலை அப்படின்னா
நம்ம அத சரி செய்து கொள்ளணும். சரி செய்யல அப்படின்னா, அது உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். ஒரு பிளவை நமக்குள் ஏற்படுத்திரும். நம்மால வாழ்க்கையுடன் இயைந்து போக முடியாது. அது ஒரு விதத்தில் துக்கத்தை உருவாக்கும். ஏன்னா, நம்ம இயல்பாக வாழ முடியாது. ஒரு தயக்கம், கூச்சம், சங்கோஜம் இதெல்லாம் உருவாகிடும். கேள்வி, சந்தேகங்கள் போன்றவை ஏற்படக்கூடும். அப்போ அந்த நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் மாரி போச்சுன்னா, ஒரு பிரச்சனையுமே இல்ல. நம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல இல்ல அப்படிங்கும்போது, நான் அந்த வித்தியாசத்த எவ்வளோக்கெவ்வளோ நம்ம குறைக்க முடியுதோ, அவ்வளோ அவ்வளோ குறைச்சுக்கிட்டே போகணும். ஸோ, வாழ்க்கை என்பதே பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொண்டே, மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய நிகழ்வு. இப்போ இந்த சேனல தொடங்கி, இந்த காணொளிகள உருவாக்க தொடங்குன போது, எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்ல. நான் ஏதோ சேனல தொடங்கிட்டனேன்னு சொல்லி காணொளிகள வெளியிடத் தொடங்குனேன். அப்போ நான் பெரிய எதிர்பார்ப்புகள் கிடைக்கல. எனக்கு கிடைத்த வரவேற்பு நான் நெனச்சே பார்க்கல உண்மையில. இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இவ்வளோ வியூஸ் வரும்லாம் நான் நெனச்சே பார்க்கல. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப என்ன நடக்குது? ஏதோ ஒரு நிகழ்வு நிகழுது. அந்த நிகழ்வு என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல இல்ல. நான் பெருசா எதிர்பார்க்கல. ஆனா இருந்தாலும் ஒரு சேனல்னா யாராவது வருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு அடிப்படையான சில ரொம்ப எ எளிமையான எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்ம பொதுவாக நம்முடைய எதிர்பார்ப்பை விட மோசமாக ஏதாவது நிகழ்ந்தா தான் நாம அத சரி செய்ய பார்ப்போம். நம்முடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் ஏதாவது நல்லதா போச்சுன்னா மிகவும் மகிழ்வோம். அத குறித்து சந்தேகப்பட மாட்டோம். கேள்வி கேட்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ஒரு நண்பர்ட்ட போறீங்க. ஒரு உதவி கேட்குறீங்க. கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறீங்க. நீங்க நினைக்கிறீங்க ஒரு ரூ. 1000 தந்தா பரவால்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. திடீர்னு அவர் ரூ. 5000 எடுத்து குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன். வேண்டான்னு சொல்லுவோமா? பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனா, அதுதான் தவறு. ஏன்னா, நம்முடைய எதிர்பார்ப்புங்கிறது ஏதோ சில புரிதல்களின் அடிப்படையினால் உருவாகி இருக்கும். இல்லையா? அப்போ அதுக்கேற்றாற் போல வாழ்க்கை நிகழ்ந்ததுன்னா, நம்மால அத சரியாக கையாள முடியும். நம்ம எதிர்பார்ப்பை விட மோசமா போச்சுன்னாலும், நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு அதிருப்தி நிலவும். அத விட நன்றாக போச்சுன்னாலும் நம்ம சந்தேகப்படணும், கேள்வி கேட்கணும். ஏன் இது சரியாக போகுது? அத நம்மால கையாள முடியுமா? அப்படின்னு. ஏன்னா, இது இன்றைக்கு நாம வாழ்க்கைய பல விதங்கள்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, அது நமக்கு மட்டுமே ஆனது. அப்புறம் நமக்கு தெரிந்த நபர்களுடன் குடும்பத்தினர், நண்பர்கள், வேலை செய்பவர்கள், அவர்கள் யாரெல்லாம் நம்ம தினசரி சந்திக்கிறோமோ, நேர்ல பார்க்குறோமோ, அவங்க இன்னொரு சர்க்கிள். 3வது நாம் சந்திக்கவே வாய்ப்பு இல்லாத இணையம் மூலமாக வேறு விதங்களில் நம்மளுக்கு அறிமுகமானவர்கள் 3வது சர்க்கிள்னு சொல்லலாம். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையும், நம்ம நேரில் சந்திப்பவர்கள் வாழ்க்கையிலும் பெருசா உரசல்கள் எதுவும் இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு நம்ம நேர்ல பார்க்குறாங்க. நம்மள பத்தி அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம், நாம் நம்மளை எப்படி வெளிப்படுத்திக்கிறோம், அவற்றுக்கு இடையில பெரிய பிளவுகள், வேறுபாடுகள் இருக்காது. ஆனா, நம்ம இணையம் போன்றவற்றின் மூலமாக சிலரை அறிமுகம் செய்து கொள்ளும்போது, அவர்களுடன் பேசத் தொடங்கும்போது, பழகத் தொடங்கும்போது, நாம நம்மள எப்படி வெளிப்படுத்திக் கொள்றோம், அவங்க நம்மள எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் சரியான புரிதல் இருக்காது. அத நாம இயல்பு வாழ்க்கையில் நாம யாராக இருக்கிறோம் என்பதற்கும், இணையத்தில் நாம் நம்மள வெளிப்படுத்திக் கொள்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கக்கூடும். அப்போ இது அந்த முன்னாடியே சொன்னது போல, ஒண்ணு எதிர்பார்ப்பு ஒன்று உருவாகும்போது, இது எல்லாமே சேர்ந்து பிரச்சனைகள உருவாக்கும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் இந்த காணொளியில வெளியிடுறதா என் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்னா, எதுக்கு இந்த வேலைன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் காணொளிகள் வெளியிடுறாங்க. இதையெல்லாம் எவ்வளவோ பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன ஒரு குறிப்பிட்ட கோணத்திலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட விரிவாக பேசினது கிடையாது. இந்த பார்வையெல்லாம் எனக்கு இருக்கு. இந்த புரிதல்கள்லாம் எனக்கு இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அது வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்க பேச்ச எதுவும் கேட்காம நானாக இந்த காணொளியில வெளியிடத் தொடங்கிட்டேன். நான் எதிர்பார்த்தத விட நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. இப்போ நான் அத நம்பி, ஓகே எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு, இப்படியே காணொளிகள உருவாக்கலாம் அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டே போயிருந்தேன் அப்படின்னா,
நான் என்னை இழந்திருப்பேன். ஏன்னா, நான் வந்தது வேறொரு நோக்கத்துக்கான எந்த தெளிவுமே இல்லாம தான் காணொளிகள உருவாக்குனேன். இப்ப திடீர்னு 400, 500 பேர் வர்றாங்க அப்படிங்கும்போது, நாம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் சென்ற சேனலையே 2, 3 முறை வந்து எல்லா வீடியோக்களையும் டெலீட் பண்ணிட்டு, புதுசா ரீக்ரியேட் பண்ணேன். அப்புறம் அந்த சேனலையே நிறுத்திட்டு, இந்த சேனல தொடங்குனேன். இதையும் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு, சில வாரங்கள் இடைவெளி விட்டு, இப்ப மீண்டும் தொடங்கியிருக்கேன். நாம பொதுவா இத செய்ய மாட்டோம். என்ன சொன்னா, ஒண்ணு நல்லா போயிட்டு இருந்துன்னா, எதுக்கு அத தொந்தரவு பண்ணணும்னு தான் நம்ம நெனைப்போம். இல்லையா? ஆனா அதுதான் சொல்றேன். ஒண்ணு நல்லா போனாலும் சரி, மோசமாக போனாலும் சரி, அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். நம்ம கட்டுப்பாடு இல்லாம மோசமா போச்சுன்னா கூட பல்ல கடிச்சு சரி செஞ்சிரலாம். ஆனா நல்லா போச்சு அப்படின்னா, நம்மால அத கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா, அது நம்மள இழுத்துட்டு போயிரும். இப்ப கார் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கார் ஸ்மூத்தா போய்க்கிட்டே இருக்கு. அப்படின்னு நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம்னா, கார் நம்மள இழுத்துட்டு போயிடும். அது நம்ம எவ்வளோ வேகம் போனாலும் சரி, ஏத்தத்துல போனாலும் சரி, இறக்கத்துல போனாலும் சரி, அந்த கார் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். இது நாம கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா, பலரும் இது போன்ற ஆர்வம் இருப்பவர்கள் இருக்கக்கூடும். காணொளிகளை வெளியிட்டபோது நெறைய பேரு இது போல காணொளிகள் வெளியிடணும்னு ஆர்வம் காட்டுனாங்க. கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம அத செய்யும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்கன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு 50 பேர் வந்தா உண்மையே நான் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனா, மீண்டும் நான் சொல்வது என்னன்னா, அது போன்ற சமயங்கள்ல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மை நாம் அந்த சமயங்களில், அந்த தருணங்களில் இழந்துவிடக் கூடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லோருக்குமே ஒரு அளவுகோல் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் சரியா போகுது, திருப்தியா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா? ஒரு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகுதுன்னா, நமக்குன்னு சில புரிதல்கள் இருக்கும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா நல்லா போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சேனலுக்கு இவ்வளோ பேர் வர்றாங்க, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அது நல்லா போய்க்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுகோல தான் சொல்றேன். இல்லையா? இப்போ சப்ஸ்கிரைபர்ஸே வரல அப்படின்னா என்ன பண்றது? யாரும் எதையும் லைக்கே பண்ணலன்னா என்ன பண்றது? இப்போ இந்த கேள்விகள்லாம் தொடக்கத்துல இருந்தது. தொடக்கத்துல ஒவ்வொரு வியூவும் ரொம்ப குஷியா இருக்கும். ஒவ்வொரு லைக்கும் பரவசமா இருக்கும். முதல் கமெண்ட் வந்தபோதெல்லாம் பயங்கர குஷியா இருந்தது எனக்கு. அத யார் போட்டாங்கன்னு கூட தெரியும். அவங்க தொடர்ந்து என்னோட தொடர்புல இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிதான் நம்ம ஒரு செயல செய்யும்போது, நம்மை அறியாமல் நம்ம எதிர்பாராத பல விஷயங்கள் நிகழும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான ஒரு நிலையை உருவாக்கும். ஒரு எனர்ஜெட்டிக்கலாக ஒரு தெளிவற்ற நிலையை உருவாக்கும். ஆனா, அந்த குழப்பத்தை கடந்து தான் தெளிவும் உருவாகும். இப்போ நம்ம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த அளவுகோல்கள். இப்போ ஒரு வேலை எடுத்துக்கோங்க. அந்த வேலை நல்ல வேலை. அதுக்கு என்ன அளவுகோல்? எவ்வளவு சம்பளம் தர்றாங்கங்கிறதா? அலுவலகத்தில் நம்மள எப்படி மதிக்கிறாங்கங்கிறதா? நம்மளுக்கு என்ன பதவி தந்திருக்காங்கங்கிறதா? நம்மளுக்கு கீழே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கங்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு உண்மையிலே தெளிவான புரிதல்கள் கிடையாது. குத்து மதிப்பா தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பல சிக்கல்கள் இருக்கு. இப்போ நான் முன்பே சொன்னது போல, ஒரு லைக் வந்து ஒரு டிஸ்லைக் வந்துச்சுனாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ! ஏன் இந்த வீடியோ பிடிக்கல? இப்போ அத டிஸ்லைக் பண்ணாம மாறா அவங்க கமெண்ட்ல சொன்னாங்கன்னா, அத சரி செய்து கொள்ளலாமே! இப்படியெல்லாம் தான் எண்ணம் ஓடும். யாராவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க? இப்போ என்ன ஆகும்னா, அப்ப அவங்க நம்முடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படி ரீட்டெயின் பண்றது? அவங்களுக்கு பிடிச்ச மாரி என்ன காணொளி போடலாம்? இப்படி நம்மள விட்டுட்டு நாம இன்னொருவரை மையமாக வச்சு சிந்திக்க தொடங்கி விடுவோம். இது வந்து ஒரு நிகழ்வு சரியாக போயிட்டு இருந்தாலும் சரி, தவறாக போயிட்டு இருந்தாலும், இப்படியெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒண்ணு சரியா போகுதா, தவறா போகுதாங்கிறது நம்மளுக்கு ஒரு குத்துமதிப்பான புரிதல் இருக்கும். அதே சமயம் அதற்கு ஒரு தெளிவான அளவுகோல் வேணும். அந்த அளவுகோல குறித்த புரிதலும் நமக்கு இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட இப்போ 6, 7 மாசம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெளிவு கூடிக்கிட்டே வருது. இப்போ முதல்ல எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வீடியோஸ் பார்த்துருக்காங்க, யார் அதிகம் கமெண்ட் போடுறாங்க, இதெல்லாம் ஒரு ஆவலாக இருக்கும்.
ஆனால் இப்போ மெல்ல புரிஞ்சிருச்சு, இந்த எண்ணிக்கையில் ஒன்றுமே கிடையாது. 1000 பேர் வரலாம், லட்சக்கணக்கான பேர் கூட வரலாம். லட்சக்கணக்கான பேர் சினிமாவை போய் பார்க்குறாங்க இல்லையா? அ- அதனால அந்த நடிகரின் வாழ்க்கையில், அந்த ரசிகர்களின் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு கொசு மைன்னு கத்திக்கிட்டே இருக்குது. அது கத்துறதுனால கொசுவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? நம்மளுக்கு ஏதாவது பயன் இருக்கா? அப்போது இங்கே கவனிக்க வேண்டியது எண்ணிக்கை அல்ல, யார் கவனிக்கிறாங்க, எவ்வளோ நுட்பமாக கவனிக்கிறாங்கங்கிறது. அதை தான் நான் சொன்னேன். முதல் கமெண்ட் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. அந்த படத்துக்கு அந்த கமெண்ட், அதாவது அங்கே காணொளிக்கு கமெண்ட் போடலை, நான் உருவாக்கின படத்துக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா நான் படத்துக்கு அது வரைக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் தரலை. அதன் பிறகு தான் படங்களுக்கும் முக்கியத்துவம் தர தொடங்கினேன். இப்போவும் அவங்க என்னுடைய காணொலியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்பப்போ கருத்து சொல்கிறாங்க. அதை போல் குறைந்தது ஒரு 4-5 பேர் இருக்கலாம். இப்போ இதற்கு முன்னாடியும் சிலர் இருந்தாங்க அதை போல். நான் சொல்வது இவங்க தான் என்ன அளவில் முக்கியம். ஏன்னா இவர்கள் தங்களுடைய செயலில் உண்மையாக இருக்கிறார்கள். நான் காணொலி போடுறேங்கிறதுக்காக என்ன பாராட்டலை, என்னை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக வேறு ஏதோ காரணத்துக்காக பாராட்டலை, இவர் பாவமே அப்படிங்கிறதுக்காக பாராட்டலை. இப்போ அவங்களுடைய எதிர்வினைகள், அவங்கள் தங்களை வெளிப்படுத்தி கொள்வதில் உண்மையாக இருக்காங்க. நான் என்னை வெளிப்படுத்தி கொள்வதில் உண்மையாக இருக்கேன். இப்போது இந்த சின்ன வட்டம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக உண்மையாக இருக்கும் ஒருவருக்கொருவர். அதுதான் இங்கே அழகு. உண்மையில் அதற்காக நான் பெரிதும் மகிழ்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல், இப்போ நண்பர்களிடமோ நம்ம குடும்பத்தினரோ ஏதாவது கருத்து கேட்டோம்னா ஒரு நேர்மையான சரியான பதில் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம குறித்து ஏற்கனவே என்ன தெரியும், என்ன புரிதல் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ் எழுதிக்கிட்டு இருந்தேன், ஆங்கிலத்தில் எழுதணும்னு தோணுன போது என் நண்பர்கிட்ட சொன்னேன். அவர் உடனே சொன்னார், உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் சரியாக வராது அப்படின்னாரு. அது எதன் அடிப்படையில் சொல்லியிருப்பார்? ஏன்னா அவருடைய ஆங்கிலத்தில் நாங்கள் பேசினது கிடையாது, என்னுடைய நான் எழுதினது எதையும் அவர் வாசித்தது கிடையாது. அப்போ எதன் அடிப்படையில் சொன்னார்? இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேஸ் லைட்டிங் போல தான் இல்லையா? ஆனால் நான் அதை தான் சொல்ல வரேன் இல்லையா? அப்போ நான் அதை வந்து வேறு விதமாக சிந்திக்க தொடங்கி நான் ஆங்கிலத்தில் எழுத தொடங்கினேன். எழுத தொடங்கின அப்புறம் அவரே சொன்னார், நான் சொன்னது தப்பு தான், அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் அவரும் சொன்னார், நான் அந்த சொன்னதுக்கு காரணம் வந்து உங்கள் இங்கிலீஷ் சரியாக வராதுங்கிறதுக்காக இல்லை, தமிழ் உங்களுக்கு இன்னும் அழகாக வருதுங்கிறதுனால தான் சொன்னேன் அப்படின்னாரு. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு உரசலை உருவாக்கியிருக்கு பாருங்கள். இப்போது இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம இது போல் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறதுனால நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே நம்ம உருப்படியாக செய்வதே கிடையாது. ஏன்னா செஞ்சால் யாராவது கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க, அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும், ஏன் செய்கிறேன், எதற்கு செய்கிறேன் அப்படின்னு. உதாரணத்துக்கு எனக்கு பொழுதுபோக்குகளில் வந்து மர வேலை செய்வது. ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டேன், சின்னதாக ஏதாவது பெஞ்சு அந்த மாதிரி ஏதாவது அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இப்போ ஒரு டைமு ரொம்ப முதல் டைம் பெஞ்சு செஞ்சது ஞாபகம் இருக்குது நன்றாக. ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் வீணாக போன கட்டைகள்லாம் இருந்தது. அதையெல்லாம் வச்சு என்னால் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை செய்ய தொடங்கிட்டு இருந்தேன். அப்போது அதை பார்த்துட்டு ஒருத்தர் ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டு இருந்தார், ஏன் இதை இப்படி வெட்டியிருக்கீங்க, ஏன் இது இவ்வளோ நீளமாக இருக்குது, ஏன் இது இவ்வளோ குட்டையாக இருக்குன்ட்டு. இப்போ நான் அவங்கக்கிட்ட ஒன்று விளக்கிட்டு இருக்கணுமா? அவங்க உட்காந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொடுத்தாங்கன்னா நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இப்போ என்னுடைய குடும்பத்தினர் நான் ஒரு வேலையை விட்டுட்டு ஒன்று செய்கிறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு விளக்கம் வேண்டியது இருக்குது. அவங்க நான் விளக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். நம்ம ஒரு புத்தகமாகனா எதுக்கு இந்த புத்தகம், இந்த புக்கெல்லாம் நீ படிப்பியா, இதெல்லாம் எதுக்கு? இப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அணுக்கமாக இருப்பவர்கள், நாம் நம்புபவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள், இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம மனசை அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது 45 வருஷமாக நான் இந்த மாதிரியான மனிதர்களுக்கு நடுவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்குள்ளே இவ்வளவு திறமைகள் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது உண்மையை சொல்லப்போனால் இல்லையா? ஆனால் யாராவது ஒரு சுட்டி காமிச்சிருந்தாங்கன்னா என்னோடய வாழ்க்கையே மாறி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு எதிர்மறையா தான் சொல்லுவாங்க. நான் ஒரு கட்டுரை எழுதி யார்ட்டயாவது காமிச்சேன்னா, உடனே அதுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதில வந்து தத்துவம் இல்ல. ஒரு கவிதை எழுதுனா நல்லா தான் இருக்கு. ஆனா இது சரியா இல்ல. ஏதோ ஒரு குறை இருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா, இத ஏன் நீ எடுத்து இன்னும் பெருசா ப்ளோ அப் பண்ணி பிரிண்ட் போடக்கூடாது. என்ன சொல்ல வரேன்னா, அதாவது அவங்க சில சமயம் சொல்லும் கருத்துக்கள் ஊக்கப்படுத்துவதாக இருக்கலாம். ஒரு விமர்சனமாக இருக்கலாம். ஆனா, நான் சொல்ல வரும் விஷயம் என்ன அப்டின்னா, நான் எதன் பொருட்டு அத உருவாக்குறேன், எந்த கோணத்தில அத வெளிப்படுத்துறேன்ங்கிறத யாரும் பார்ப்பதே இல்ல. மாறாக அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அத என் மேல திணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அத நான் ஏற்றுக்கொள்ளணும்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப இதன் அடிப்படையில தான் நானு கடந்த 2 வருடங்களாக எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா, எழுத்து எனக்கு நன்றாக வரும்னு எனக்கு தெரியும். ஆனா, எனக்கு அது ஒரு போதுமான கவனம் கிடைக்கல. இப்போ நான் அதையே எழுதிக்கிட்டே இருந்து, யாராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்டின்னா, என்னுடைய வாழ்க்கை வீணாகி இருக்கும். ஒரு பழைய காணொளி ஒண்ணுல அத விரிவாக பேசியிருப்பேன். "நிலவு காத்த கிளின்னு" சொல்லிட்டு. ஏன்னா, நம்ம இப்ப காணொளிகள உருவாக்கிறலாம், எழுதிறலாம். வந்து படிக்கணும் இல்லையா? பார்க்கணும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யறது? அப்போ நாம என்ன பண்றோம்னா, நண்பர்கள சேர்த்துறோம், கூட்டம் திரட்டுறோம், Facebookல ஃப்ரெண்டு பிடிக்கிறோம், ஷேர் பண்றோம். இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாமளே ஒரு மார்க்கெட்டிங் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இப்படி நெறைய விதங்கள்ல நம்மள மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அப்போ அதெல்லாம் செய்யும்போது, நாம நம்மளை அறியாம பொய், போலித்தனம் இதெல்லாமே உள்ள வந்துரும். இப்போ நான் இவ்வளோ விரிவாக பேசுவதற்கு காரணம் என்னன்னா, இவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. முற்றிலுமாக என்னுடைய அந்த காயங்களிலிருந்து விடுபடும் தருணம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கலாம் இல்லன்னா, இது உண்மையில எனக்கு சாத்தியமா இருக்காது. நீங்கள்லாம் சொன்ன கருத்துக்கள் மூலமாக தான் நான் என்னை நன்றாக புரிந்து கொண்டேன். இது ஒரு 6 மாசம் இந்த ஜேர்னி வந்து நான் எதிர்பாராதது உண்மையில். நெறைய மாற்றங்கள் எனக்கு நிகழ்ந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல நான் பெரும்பாலும் எளிய மனிதர்களிடம் அதிகம் பழகுனது கிடையாது. உதாரணமா நான் பேசினேன் அப்படின்னா, அந்த சொற்களுடைய அர்த்தம், அதோடைய அழகு இதெல்லாம் தான் நான் கவனிப்பேன். ஒரு குரல்ல என்ன உணர்ச்சி வெளிப்படுது, அது என்ன தொனியில பேசுறாங்க, அதெல்லாம் எனக்கு அந்த புரிதலே இருக்காது. ஆனா மாறாக தொடக்கத்திலிருந்தே பலரும் வந்து பல நுட்பமான கருத்துக்கள சொல்லியிருந்தீங்க. என்னோட குரல், என்னோட நிதானம், அமைதி பல புரிதல்கள எனக்கு தந்தது. இது யாருமே என்னோட வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தந்ததே இல்ல. அப்புறம் முன்னரே சொன்னது போல, இது யாருமே பொய்யாக, போலித்தனமாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ, எந்த காரணத்துக்காகவும் சொல்லல. உண்மையாக, நேர்மையாக சொன்னீங்க. அது ஒரு விதத்தில் நம்மை யாருக்கும் முன்ன பின்ன தெரியாது. அதுவும் ஒரு காரணம் இல்லையா? நம்மள ஏற்கனவே தெரியும்னா, அவர் சங்கடப்பட போறாரு, சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிறலாம். இப்படியெல்லாம் நம்மளுக்கு நெனப்பு வரும். ஆனா, இப்ப நம்மளுக்கு முன்ன பின்ன தெரியாது. நாம யாருன்னே தெரியாது அப்படிங்கம்போது, ஒரு விஷயம் நல்லா இருக்குன்னா, அது உளமார பாராட்டத் தோணும். அது மனிதர்களின் இயல்பு. நம்ம மனிதர்கள் எல்லோருமே நல்லவர்கள். நம்ம பலருக்கும் சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கூச்சம், தயக்கம் இதெல்லாம் தான் இருக்கு. அதனால தான் நம்ம பல செயல்கள செய்வது கிடையாது. இப்போ பலரும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் சொன்னது, கருத்துக்கள் சொன்னதெல்லாம் பலரும் பெண்கள். ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆணிடம் வந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது, இதெல்லாம் எளிதில் சாத்தியம் இல்லை. எனக்கும் இதெல்லாம் ரொம்ப புதுசு. இந்த காலகட்டத்தில் நான் நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நெறைய மாறியிருக்கேன். இது என்ன நடக்குதுன்னு உண்மையில் என்னால் முழுசாக புரிந்து கொள்ள முடியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லலாம். ஒரு நிம்மதியும், நிதானமும் கூடிக்கிட்டே வருது. ஒரு தெளிவும், ஆழமும் அதிகரிச்சு கொண்டே இருக்கு. அத நீங்களும் கவனிச்சிருக்கலாம். இந்த காணொளிகள்ல நான் பேசும் விஷயங்கள், என்னுடைய குரல், இதிலிருந்தே நீங்க பலரும் அவற்றையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடும். இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்வது என்ன அப்படின்னா, இதை போன்ற நிகழ்வு நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும். நாம் எல்லோருமே நம்மளை ஏதோது ஒரு விதத்தில் வெளிப்படுத்திக் கொண்டே ஆகணும். ஏன்னா, நமக்குள்ள பல விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு. அது நமக்கே முழுசா தெரியாது.
அத வெளிப்படுத்த தொடங்கும்போது தான் நமக்குள்ள என்ன இருக்குங்கிற புரிதல் நமக்கு கிடைக்கும். நான் இந்த சேனல தொடங்கும்போது இவ்வளோ வீடியோக்கள உருவாக்குவேன்னு நான் நெனச்சே பார்க்கல. இவ்வளோ ஆழமான விஷயங்கள, விரிவான விஷயங்கள பேசுவேன்னு நெனைக்கல. அத வெளிப்படுத்தும்போது தான் நம்மளுக்கே அத பத்தின ஒரு புரிதல் கிடைக்குது. இப்போ இத நீங்களும் ஒரு புரிதலாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கும் இதை போன்ற ஒரு ஆசைகள் இருக்கலாம். ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதோ, பிளாக் எழுதுறதோ, புத்தகம் எழுதுவதோ, ஏதோ ஒண்ணு எதுவா இருந்தாலும் அத தொடங்குங்க. தள்ளி போடாதீங்க. ஏன்னா, எடுத்த உடனே எல்லாமே பர்ஃபெக்ட்டா வந்துராது. இப்போ நான் என்னுடைய எழுத்து, என்னுடைய பேச்சு, என்னுடைய மொழி இவ்வளோ தூரம் மேம்பட்டுருக்குன்னா, அது உடனே ஒரு வாரத்தில நடக்கல. நான் 15, 16 வயசுலேருந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். மொழியை குறித்து ஆழமாக நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நுட்பமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அழகான ஒரு பூங்கொத்து மாரி இன்றைக்கு உருமாறி இருக்கு. இப்ப இந்த பூங்கொத்து ஒரு விதத்தில் என்னுடையது. நான் உருவாக்குனதுன்னு சொல்லலாம். ஆனா, அதில் இருக்கும் மலர்கள் எல்லாமே என்னுடையதுன்னா கிடையாது. நீங்க பலரும் அதுக்கு பங்களித்திருக்கிறீர்கள். அத சொல்லவே முடியாது. அதுவும் உண்மைய சொல்லணும்னா, இப்போ இந்த 6 மாசம் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா, நான் என்னை கடந்த காலத்திலிருந்து துண்டித்துக் கொண்டு, முற்றிலும் என்னை மாற்றிக்கொண்டு வருகிறேன். என்ன கடந்த காலத்தில் என்னோடு தொடர்பு கொண்டவர்கள் யாரும் பழக்கமாக இருந்தாலும், அவர்கள் யாரும் இந்த காணொளிகள பார்ப்பது கிடையாது. நான் என்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்றேன்னு அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு முற்றிலும் வேறொரு உலகத்தில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த சேனல் மூலமாக. ஆனா, இதுதான் எனக்கு உண்மையா இருக்கு. எந்த போலித்தனமும் இல்லாம, பொய்யும் இல்லாம, முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள முடியுது. இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்திக் கொண்டாகணும். அது என்னன்னு கண்டுபிடியுங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். சமையலா இருக்கலாம், கோலம் போடுறதாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், பாட்டு பாடுறதாக இருக்கலாம். ஏதோ ஒண்ணுல நம்மள ஓரளவு முழுமையாக நம்ம வெளிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு தரும் ஒரு ஆறுதலும், இதமும் மிக ஆழமானது. அது சொல்லில் வெளிப்படுத்த முடியாது. நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த மாரி நம்மள வெளிப்படுத்திக் கொள்ளும்போது, அந்த ஆறுதலையும், இதத்தையும் உணர்ந்தோம்னா, மெல்ல மெல்ல அதுவே நம்மள ஒரு ஹீலிங்க நோக்கி கொண்டு போகும். இதெல்லாம் நான் விரிவாக எழுதியிருக்கேன். வேறு இடங்கள்ல பேசியிருக்கேன். நான் இது ஒரு விதமா நன்றி சொல்வதற்காக இந்த காணொளிய உருவாக்குறேன். அதே சமயம் வெறுமனே நன்றி மட்டும் சொல்லாம, இதன் மூலமாக நீங்களும் எதையாவது கத்துக்கிட்டு, உங்கள நீங்க வெளிப்படுத்திக் கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே சொன்னது பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்றைக்கு வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகிட்டு இருக்கு. நம்மில் பலருக்கும் நல்ல நண்பர்கள் கிடையாது. நல்ல உறவுகள் கிடையாது. பலரும் தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த தனிமையை நாம உண்மையாக, நேர்மையாக வெளிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது தரும் அந்த மன உறுதி, தெளிவு, தைரியம் மிக ஆழமானது. ஏன்னா தனிமையில் நான் மட்டும் தான். நம்மள யாரும் எதுவும் கேள்வி கேட்க போறது கிடையாது. அப்போ நம்மள எப்படி வேணாலும் வாழலாம். எப்படி வேண்டுமானாலும் நம்மள வெளிப்படுத்திக் கொள்ளலாம். அது முதல்ல நம்மிடமிருந்து தொடங்கணும். நாம் பெரும்பாலும் நம்மள வெளிப்படுத்திக் கொள்ளும்போது, ஒரு ட்ரெஸ்ஸு போடனா கூட நல்லா இருக்கான்னு பார்த்துக்குவோம். மத்தவங்க கண்ணுக்கு நல்லா இருக்கான்னு யோசிப்போம். இல்லையா? இப்போ அத கடந்து நாம வளரணும். யார பத்தியும், எத பத்தியுமே யோசிக்காம, நாம யாராக இருக்கோமோ, எப்படி இருக்கோமோ, அப்படி நம்மள முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நாம் மற்றவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். அப்போ ஒரு விஷயம் நன்றாக போனாலும் சரி, மோசமாக போனாலும் சரி, அதனால எந்த பாதிப்பும் நமக்கு இருக்காது. முன்பு சொன்னத போல, ஒரு திருமணமோ, வேலையோ எப்படி போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? நாம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா, நேர்மையாக நம்மள வெளிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது தேவையே இல்ல. ஏன்னா நேர்மைக்கும், உண்மைக்கும் அளவுகோல் இருக்கா? நான் நேர்மையாக இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியும் இல்லையா? அவ்வளோதான் முடிஞ்சுது அதோட. நாம் உண்மையாக, நேர்மையாக இருக்கும்போது,
உண்மையான நேர்மையான மனிதர்கள் நம்மை தேடி வருவார்கள். எல்லோருமே பார்த்திங்கன்னா அத்தகைய மனிதர்களை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். யாருமே பொய்யாக போலித்தனமாக வாழ விரும்ப மாட்டோம். நம்மை அறியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால், தவறான புரிதல்களினால், எதிர்பார்ப்புகளினால் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கலாமே ஒழிய, வாய்ப்பு கிடைத்தால் நாம் எல்லோருமே எந்தளவு உண்மையாக இருக்க முடியுமோ, நேர்மையாகவும் இருக்க முடியுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ முயற்சிப்போம். அப்போது அதற்கான தொடக்கத்தை நாம் எவ்வளோ விரைவில் தொடங்குகிறோமோ நல்லது. ஏன்னா அதை செய்யும்போது தான் நம்மளுக்கு தெரியும் அதில் இருக்கும் குறைகள், நிறைகள், போதாமைகள், நம்முடைய இயலாமைகள், எல்லைகள் இதெல்லாம். அது செய்யாமல் கனவு கண்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உணரும் நிம்மதியும் நிறைவும் ஆழமானதாக இருக்காது, மேலோட்டமானதாக தான் இருக்கும். இதை நாம் புரிஞ்சிக்கணும். அதை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம் அது முக்கியம். அது எந்த அளவு நம்ம நேர்மையாக உண்மையாக வெளிப்படுத்தி கொள்கிறோம். இப்போ முன்பே இடங்களை சொல்லியிருந்தது போல் அதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு எளிதில் கிடைக்கின்றன. இன்றைக்கி யூடியூப் இருக்குது, செயற்கை நுண்ணறிவு இருக்குது, பல விஷயங்களை இலவசமாகவே செய்ய முடியுது இல்லையா? இந்த வாய்ப்புகளெல்லாம் கடந்த காலத்தில் யாருக்கும் இல்லை. இப்போ நம்ம இதை பேசணும் அப்படின்னா ஏதாவது கூட்டம் வேண்டி இருக்கும், ஒரு மேடை வேண்டியது இருக்கும். இப்போ அதற்கேற்ப என்னுடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இப்போது எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளாமல் நாம் யாராக இருக்கோமோ அப்படியே, எங்கே இருக்கோமோ அப்படியே நம்மளை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ இதை நம்மளால் இயன்ற அளவு நன்கு பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லிக்குவேன். நான் முன்பே சொன்னது போல் எழுதுவதுன்னா பிளாக் இருக்குது, ஃபேஸ்புக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம பலரும் அதை ஒழுங்காக பயன்படுத்தி இதில்தான் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதை புரிஞ்சிக்கிட்டு ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சிச்சுன்னா அது தெரியாது நம்மளுக்கு, அது மனசுக்குள்ளே தோணும், இதை பண்ணலாம், இப்படி நடக்கும் அப்படின்லாம் தோணும். அதை செய்ய தொடங்கினதுக்கப்புறம் அதன் பிறகு தான் நம்மளுக்கு அந்த உண்மையான அதனுடைய தாக்கம் நம்மளுக்கே தெரிய வரும். மீண்டும் பலருக்கும் நிறைய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வெறும் தொடக்கம் மட்டும்தான். இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வது என்ன அப்படின்னா, எந்தவித பொய்யும் இல்லாமல், போலித்தனமும் இல்லாமல், வேஷம் போடாமல், நாடகம் ஆடாமல், உண்மையாக நேர்மையாக என்னை நான் வெளிப்படுத்தி கொள்ள முடியுது. அது சரியான விதத்தில் தேவையான கவனத்தையும் பெற்றுத்தருகிறது. அது அவ்வளவு எளிதில் சாத்தியம் கிடையாது. அதை சாத்தியமாக்கி கொடுத்ததற்கு எல்லோருக்குமே நன்றி.